வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். எல்லாருமே ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரெண்டே விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் முதல் விஷயம்னு வந்து பார்த்தீங்கன்னா, எம்டி சார் எப்போ வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் மட்டும் இல்லை எல்லாருமே அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது பேமெண்ட் எப்போ கிடைக்கும். கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு, எங்களுக்கு பேமெண்ட் வருமா வராதா, நாங்கள் நிறைய பேர் வந்து கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லையும் நேர்லையும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய யூடியூபராக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் விஷயமா பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நான் தேடி பார்க்கும்போது, யூடியூப் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேமெண்ட் ஆப்ஷனாக ஒன்று போட்டிருப்பாங்க. நான் தம்ப்நெயிலே வச்சிருப்பேன். லோன் போட்டாவது நமக்கு பேமெண்ட் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2, 3 யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா, அதை பற்றி பேசியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம். நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுங்கிறது கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 6ஆம் தேதி பார்க்க போனீங்கன்னா நாளைக்கு தான் அந்த 6ஆம் தேதி. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எம்டி சார் வெளியே வரணும். அப்போ அந்த சர்ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கண்டிப்பாக ஹியரிங் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எம்டி சார் வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு எம்டி சார் வந்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கும் நமக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பேமெண்ட் கிடைக்கும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வழியில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. இப்போ பல யூடியூபர் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன் போட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்கோ எல்லாருக்கும் அதை கொடுத்து முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சான்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே வந்து கட்டாயம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஆட் மட்டும் பார்த்து ஏர்ன் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் போட்டும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வரும். அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பணத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நான் முன்னாடியிலே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருங்க. உங்களுக்கு பணம் வரதுன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வழிகள் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வெளியே வரணும். எம்டி சார் வெளியே வந்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறமா பேமெண்ட் ஆப்ஷனுக்கு அவங்களே ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஒன்று லோன் போடுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் பர்ச்சேஸ் பண்ண வச்சு அது மூலிமா வரக்கூடிய அமௌண்ட்டில் நம்ம எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு பாசிட்டிவாக இருங்க. எல்லாமே ஒரு நல்லதாகவே நடக்கும். நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்குள்ளே ஒரு நல்ல செய்தி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜும் வந்துருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நான் விசாரிச்சது வகையில் எல்லாருமே ஒரு நல்லதாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க. அந்த நல்ல நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் வந்ததுன்னா நான் உங்களுக்கு உடனே போடுறேன். எல்லாருமே மறுபடியும் சொல்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவோடையே இருங்க. எந்த ஒரு குழப்பமும் அடைய வேணாம். நம்ம ஒரு கடைசி கட்டத்தில் தான் இருக்கிறோம். எம்டி சார் வெளியே வரது மட்டும்தான் பாக்கி. வெளியே வந்துட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாகவே அவங்களே வீடியோ போடுவாங்க. பேமெண்ட் ஆப்ஷனாக இருக்கட்டும், மற்ற பிளானை மாற்றுறதாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே தெரியப்படுத்துவாங்க. அதுவரையும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். எம்டி சாருக்காக ப்ரே பண்ணிக்கலாம், அவங்க சீக்கிரம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மைவி3 எக்ஸ் மெம்பர் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஒரு நல்ல தகவலோட, ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.